கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிறோம் அல்லவா? இந்த அற்புதமான இந்த நாளிலே தேவன் உங்களை தேடி வந்து உங்களுக்காக அற்புதமான வார்த்தைகளை கொடுக்கிறார். தேவன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை திறனை மாற்றுகிறார் இல்லையா? அவர் அண்டையிலே நாம் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்வது போல, அவருடைய வார்த்தைகளை நாம் அதிகமாக கவனம் செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையிலே எது நமக்கு தேவையோ அது நமக்கு நிச்சயமாக கொடுக்கிறது வல்லவர் நம் கூட இடைபடுவார். ஏனென்றால் அவருடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு என்ன கஷ்டமோ என்ன சூழ்நிலையோ அதையெல்லாம் உங்களுக்கு முன்பாக அதையெல்லாம் எப்படி மேற்கொள்வது என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அதனால தான் நம்ம தினமும் கேட்கணும், 2-3 நிமிஷமாட்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு தான் இந்த உலகமே எல்லா இடத்துலையும் ஓடிக்கொண்டே போயிட்டே இருக்காங்க. அதை எப்படியாவது சம்பாதிக்கணும், வாங்கணும் அப்படின்னு. இந்த நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைமை மாறணும், நான் இன்னும் பணக்காரன் ஆகணும், பல வீடு கட்டணும், வாகனம் வாங்க, இப்படி தான் எல்லாருடைய எண்ணமும் இருக்குது. அப்படி தானே? ஒரு மனிதன் உயரவில்லை என்றால் அவனுக்குள்ள ஒரு ஒரு சோர்வடைஞ்சிடும். அவனால் சார் என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு. ஏனென்றால் தேவன் என்ன வைத்திருக்கிறார், எல்லாரும் மனுஷனுக்குள்ளேயும் பெருக்கத்தை வைத்திருக்கிறார். பெருக்கம்னா எப்படி? நீ இன்னைக்கு இருக்கிறத விட நல்லா இருக்கணும், அப்படி தானே? எல்லாருமே பாருங்கள், எல்லாரும் இன்னைக்கு இருக்கிறத விட எல்லாரும் கீழே போயிட்டாங்க. மேலே தான் போகிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க, கீழே போக மாட்டாங்க. ஆகையால் அதுக்கு என்ன அர்த்தம்னா பெருகிறான். அவன் ஆசைப்படுறான், இன்னும் இந்த நிலைமையிலேருந்து நான் இன்னும் பெருகணும். நான் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்தேன், ஏதோ ஒரு சூழ்நிலையிலேருந்து, ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்தேன், எப்படி இருந்தேன். ஆனால் நான் இப்படி இருக்க மாட்டேன். ஏனென்றால் என் தேவன் என்னை இப்படி வைக்கல. அவர் எனக்கு அந்த மாதிரி மீட்பை கொடுக்கல. சிலுவையின் மரணம் எனக்கு அதற்காக சும்மா ஒட்டாண்டியே கிடக்காக உண்டு பண்ணலை. அவருடைய அந்த மரணம் என்னை உயிர்ப்பித்து அவருடைய அந்த மரணத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்துக்கிறார். அப்படிதான் என்னை வழி நடத்துகிறார் இல்லையா? ஆகையால் அந்த பணத்தை, அந்த பொருளாதாரத்தை நாம் எப்படி சம்பாதிக்கிறது? நிறைய பேருக்கு எல்லாருமே இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க, கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. ஆனால் எல்லாமே இந்த பொருளாதாரத்தின்னு வந்துச்சுன்னா பாகுபாடாயிருது. அவன்டா ஒன்றும் இல்லைப்பா, இவன்டா ஒன்றும் இல்லை, அப்படி. ஆனால் அதிலிருந்து நம்ம மேற்கொள்ள, இந்த நிலைமையிலேருந்து நான் மேலே வரணும் அப்படின்னா சில விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அது என்ன விஷயம்னா, பைபிள்லே நிறைய பேர் பைபிளை வச்சுருப்பாங்க, ஆனால் அதை ஆராயதே கிடையாது. இதிலிருந்து நான் எப்படி மேற்கொள்ள, என்னைக்காட்டு ஜெபிச்சிருப்பாங்களா? இருக்காது. இல்லை யார்ட்டுக்கு போய் கேட்டிருப்பாங்களா, இன்றைக்கி நான் பொருளாதாரத்தில் இப்படி பின்தங்கி இருக்கேன், நான் இன்னும் மேலே வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணேன்? இல்லை நீங்கள் யார்கிட்ட போய் பொருளாதாரத்தில் பெருசாங்க அவங்ககிட்ட நீங்கள் எனக்கு பழகிருக்கீங்களா? இப்படி ஒன்றுமே செய்கிறது கிடையாது. ஆனால் நான் பணக்காரனாகணும் எல்லாருக்குள்ள ஆசை இருக்குது, ஆனால் நம்ம அதை பற்றி ஒன்றுமே செய்கிறது கிடையாது. ஆனால் தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியை அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் பொருளாதாரத்தில் பெருகலாம். என்ன வழி? அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். இந்த பூமியில் பாருங்கள், ஒரு விவசாயி தன்னுடைய இந்த பூமியில் விதைக்கிறான், அவன் அதிகமாக அறுக்கிறான் இல்லையா? உங்களுக்கு நல்லா தெரியும், விவசாயிகளுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ வேணும்னா நான் எவ்வளோ விதைக்கணும்னு அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அதுக்கு தந்தாலும் அவங்கள்ட்ட வயல் இருக்கும், இல்லை அவங்களுக்கு எவ்வளோ நிலங்கள் இருக்குது, எத்தனை ஏக்கர் இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஆகையால் அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ விதைச்சாதான் இவ்வளோ வரும். ஆகையால் நம்ம எனக்கு இருக்கிற நிலத்துக்கு நான் இவ்வளோ விதைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க விதைப்பாங்க, அதே மாதிரி அறுவடை பண்ணுறாங்க. ஆகையால் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே பணத்தையும் ஒரு விதையாக எண்ணு அப்படின்னு இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறாரு. பணங்கிறது ஒரு விதை. அந்த விதையாக நீங்கள் விதைக்கும் பொழுது அது என்ன பண்ணுகிறதா, அதை பல மடங்கு 1000 மடங்கு பெருக்கத்தை தருகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஏனென்றால் பணத்தையும் அவர் விதையாக தான் காண்கிறார். ஆக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெருக வேண்டும் என்றால் பணத்தை நீங்கள் விதைக்கணும், கொடுக்கணும். என்னடா நீங்கள் நினைக்கிறேன், என்னடா கொடுக்கறத பற்றி பேசுகிறான்னு அப்படின்னு. தேவன் இப்படி தான் பிரமாணத்தை வைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் அந்த பிரமாணத்தை மதிப்பு நீங்கள் செஞ்சால் தான் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும். இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கும், இருக்கதே கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இவர்கிட்ட கேட்டால் இவர் கேட்குறாரு, நான் எப்படி இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அதிலிருந்து தான் உங்களுடைய பெருக்கமே ஆரம்பிக்க போகிறது. உங்கள்கிட்ட எவ்வளோ கொஞ்சம் இருக்குமோ நீங்கள் அதை விதைக்க நீங்கள் பழகணும், கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அது விதைக்கும் பொழுதே ஒரு நோக்கத்தோடு, அதாவது என்ன சொல்கிறார் தேவன், நீ விதை கொடு, அப்பொழுது நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படி தான் வசனமே அப்படி இருக்குது. கொடுக்கதை நாம் விசுவாசிக்க வேண்டும். என் தேவன் எனக்கு இந்த அண்டா சராசரி படைத்தவர், என்னை அவர் சொல்லியிருக்கிறார், அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து நான் செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் செய்யும் பொழுது அது பல மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எப்பொழுது நீங்கள் செய்யும் பொழுது கையை மூடி வச்சுட்டா ஒன்றும் நடக்காது. கையில் இருக்கிறத ரிலீஸ் பண்ணணும். என்றைக்கு ஒரு விவசாயி தன்னுடைய விதை நெல்லை நிலத்தில் போடதானோ அன்னைக்கு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பணத்தை விதையாக எண்ணணும். அதனால தான் நான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அதிகமாக போதிக்கிறேன். விதைப்பை விட்டு விடாது. இப்போ நான் செய்கிற ஊழியத்துக்கு நீங்கள்
உதவலாம். அதுக்கான நம்பர்லாம் குடுத்துருக்கேன். அதே மாரி நீங்க ஊழியத்துக்காக இந்த சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு நீங்க இது மூலமாக நீங்க உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். ஆமாம், தேவன் சொல்லியிருக்கிறார். இத நான் செஞ்சே ஆகணும். இதிலிருந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கான ஒரு உற்சாகத்துக்குள்ள வரணும். அப்படி செய்யும்போது என்ன நடக்குன்னா, தேவன் அதிலிருந்து உங்களை 1000 மடங்கு பெருக்க பண்ணுகிறார். பாருங்க, அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறேன். அந்த வார்த்தையும் எப்படி சொல்லுது பாருங்க. அந்த காலத்துல உள்ள வரிய பாருங்க, எப்படி வழிநடத்தினார் இஸ்ரவேல் மக்கள பாருங்க தேவன். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்கள் வழியை நடத்த மேக ஸ்தம்பங்களும், இருளிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பங்களும் அவர்களுக்கு முன் சென்றார். பாருங்க நம் தேவன் பாருங்க, அந்த இஸ்ரேல் மக்கள் மேல ஒரு அன்பு. இப்போ உங்கள் மேல ஒரு அன்பு இருக்கிறதுனால தான் இந்த மாரி ஒரு சத்தியத்த நீங்க கேட்டுட்றீங்க. தேவன் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறாருங்க. நீ இப்படி செய். நீ உனக்கு பொருளாதாரத்தில மத்தவன் வீட்டு பக்கத்தில இருக்கும் பணக்காரனா, நீ ஏன் இப்படி இருக்கா? அப்ப நீ இன்னைக்கு விதைக்க ஆரம்பி. இன்னையிலிருந்து நீ விதைக்கும் பொழுது தான் நீ பெரிய ஆளா வர. அப்படித்தான் அவர் பாருங்க அந்த மக்களுக்கு மேல அன்பு வைத்து அவர் மேல் போறாரு. பகல்ல பாருங்க, இரவிலும் பாருங்க, கூடவே இருக்கிறாரு. அந்த மாரி உங்கள் கூடவும் அவர் இருப்பார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரிதான். இரவுலாலும் சரிதான், பகல்லாலும் சரிதான். அவர் கூட இருந்து உங்களுடைய பெருக்கத்தை அவர் ஏற்படுத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் அந்த மக்கள் மேல் விசுவாசம் வைத்த அந்த தேவன். ஆபிரகாம் உடன்படிக்கை சொந்தக்காரர்கள் நாம். ஆக நீங்க எதை பற்றியும் சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் அன்பு தேவன் வழிநடத்துகிற அந்த தேவன் உங்களுக்குள்ளே ஒரு நாளும் அவர் குறை வைக்க மாட்டார். அவர் எப்படி பகலிலே அவர் உங்களுக்கு எப்படி அவர் செய்கிறார் வழிநடத்த மேக ஸ்தம்பம் போல, இரவிலே அக்கினி ஸ்தம்பங்களை போல, இந்த மாதிரி எந்த இரவுல ஒரு சூழ்நிலை சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ என்னை வாழ்க்கையை இருட்டாயிட்டு அப்படிங்கிற டைம்லேயும் அவர் அக்னியாக இருக்கிறார். பகலில் சிலவங்க சொல்லுவாங்க, என்னத்தை வேலை செஞ்சு என்னத்தை செய்ய அப்படின்னு செய்யும்போது அவர் என்ன செய்கிறார் பாருங்க, மேகஸ்தம்பம் ஒரு ஒரு சாந்தம் மேகஸ்தம்பம் வெயிலில் வந்து இருக்கும்போது மேகம் அந்த இடத்துல நின்றுச்சுன்னா அந்த இடம் குளுமையாக இருக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கை மாற்றுகிறவர் உங்கள் கூடவே இருக்கிறார். ஆக நீங்கள் சோர்ந்து போகாது. அதனால தான் அந்த விதைப்பு அறுப்பை விட்டு விடாதீர்கள். இந்த அன்பு தேவன் வழிநடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.